ஆண்டவரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரை பற்றி கொள்வது வேறு, உறுதியாய் பற்றி கொள்வது வேறு. நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறீங்களா, உறுதியா பற்றி கொண்டு இருக்கிறீங்களா? உறுதின்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகுவதில்லை, முறுமுறுப்பதில்லை, குறை சொல்வதில்லை, அவர் தான் அப்படின்னு உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுவது. இரண்டாவது, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருப்பது. கர்த்தரையும் நம்புவது, மற்றதையும் சிலர் நம்புவாங்க. இல்லை, அவர் தான் நம்பிக்கை, என்னுடைய ஒரே நம்பிக்கை அவர் தான், கர்த்தர் தான், வேற எதன் மீது நம்பிக்கை கிடையாது அப்படின்னு கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டு அப்படி இருக்கும்போது நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். சமாதானம் வேறு, பூரண சமாதானம் வேறு. புரியுதா உங்களுக்கு? சமாதானம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சமாதானமா இருக்கிறேன். சரி, உங்க பிள்ளைகள் காரியத்துல அதான் கொஞ்சம் பிரச்சனைங்க, உங்க வேலை காரியத்துல அங்கதான் கொஞ்சம் பிரச்சனைங்க, பிசினஸ் காரியத்துல அங்கதான் பணம்லாம் வர மாட்டேங்குது, கஷ்டம். ஏதோ ஒரு பகுதியில சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பூரண சமாதானம் என்பது எல்லா பகுதியிலும் சமாதானம். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, பிசினஸ்ல, கையிட்டு செய்கிறதுல, எல்லாத்துல ஒரு பூரண சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டா, அவர் தான் என் நம்பிக்கைன்னு அவர் மேல மாத்திர நம்பிக்கை வச்சா பூரண சமாதானம். இன்னைக்கு ஏதோ ஒரு பகுதியில சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த வசனத்தின்படி இயேசுவை உறுதியா பற்றி கொள்ளுங்க, அவர் தான் நம்பிக்கைன்னு நீங்க உறுதியா நில்லுங்க, பூரண சமாதானம். அதுக்குத்தான் அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்து நமக்கு சமாதானத்தை அவர் உண்டு பண்ண ஆக்கின இயேசுவின் மேல வந்தது, சமாதானத்தை உண்டாக்கினார். இருதயத்துல கை வைங்க, ஆண்டவரே நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன், அரைகுறையாக அல்ல, உறுதியாக. நீரே என் நம்பிக்கை, உம்மை மாத்திரமே நம்பிக்கையாய் கொள்ளுவேன். நீர் எனக்கு பூரண சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.